ஆமாங்க. நானும் நிறைய வீடியோ போட்டு பார்த்துட்டேன். எல்லாரும் சொல்கிறாங்க யூடியூப் சேனல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், உனக்குலாம் தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த வேலை செஞ்சுட்ருக்கேன், போனியா வேலையை பார்த்தியா வந்துகிட்டே இருன்ற மாதிரி. ஆனால் எனக்குன்னு சரி நமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், பெண்கள்லாம் எதனாலும் செய்ய முடியும்னு சாதிச்சிருக்காங்க. நம்மளும் பொண்ணு தானே, நம்மளும் ஏதாவது செய்யலாமே தான் ஆரம்பித்தேன். ஆனாலும் தெரியுது அந்த யூடியூப் சேனல் என்னை வச்சு செய்யுதுன்னு இப்போ தான் புரியுது. எத்தனையோ வீடியோ போட்டுட்டேன், 130 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் நான். ஆனால் 2-3 பேருக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன் தான் தெரியல. நான் நிறைய ஆரோக்கியமான விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன், இயற்கையான விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு தப்பான விஷயமும் போடலை, எந்த ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி நான் பப்ளிக் பண்ணல. என்னை சுற்றி என்ன இருக்குதோ பாருங்கள், எவ்வளோ அழகான இடம் இருக்குல்ல, பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ பிரமிப்பான இடம் இருக்குது. இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே கொட்டி கிடக்கும் நம்மளோட பொக்கிஷம். இதிலேருந்து பறிக்கிற இலை, செடி, கொடி, நிறைய ஆரோக்கியமான இயற்கை தாவரங்களை பற்றி தான் நான் போட்டுட்ருக்கிறேன். நம்ம அன்றாட வாழ்வில் நமக்கு என்ன யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஆனால் யாருமே லைக் பண்ணுற மாதிரி தெரியல. யாரும் என் சேனலில் 2-3 பேர் தான் பார்க்குறாங்கன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசாமல் இதை நிறுத்திடலாமான்னு தோணுது. ஆனால் ஆரம்பிச்சுட்டு நிறுத்துன்றது நல்லா இருக்காதுன்னு தான் நானும் ஏதோ சரி இன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு தான் போட்டுட்ருக்கேன். நான் போட்டுட்ருக்கிறது நிறைய கீரை வகைகளை சொல்லிட்டுருக்கேன், உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன். வீட்டில் இருக்கிற லேடிஸு இப்போ திடீர்னு ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஒரு 2 நாள் உடம்பு முடியாமல் இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லைல்ல. வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஓமம், சீரகம், அதை வச்சு என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சில தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போடுறது. பயங்கர வெயிலாக இருக்குங்க, அதனால் கண்ணு குசுது. நல்ல எத்தனை மணி கரெக்டாக மணி 1:30 மணி வெயிலில் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஒரு 10 ரூபாய் ஓமம் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டாலே வீட்டுக்கு தேவையானதுன்றதை விட வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும்போது அதையும் வாங்கிட்டா அவங்களுக்கு சின்ன ஒரு இருமல், சளி, ஒரு அஜீரண கோளாறு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உடம்பு முடியலன்னு வச்சுங்க, போய் சொன்னோம்னா ஆமாம் இப்போ வேறு வேலை இல்லைன்னு சொல்லி, உனக்கு வேறு வேலை இல்லையா பாரு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு டிவி ரிப்பேர் ஆகட்டும் பாருங்களேன், உடனே ரெடி பண்ணி மாட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும். இப்போ நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் நின்று கேட்டுட்டு இருக்கணும். நமக்கு ஒரு 10 ரூபாய் இருக்கா, மளிகை சாமான் வாங்குறோமா, அது கூட சேர்ந்து இந்த பொருளை வாங்கி வச்சுட்டோம்னா, இல்லை ஒரு கீரை வாங்குறோம்னா அது இந்த நான் சொல்கிற கீரையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கீரையோ வாங்கி செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது தானே. அதை நம்ம 4 பேருக்கு ஷேர் பண்ணால் நல்லது தானே. ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி நல்ல வீடியோஸ் போடுறவங்களுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல விரும்பலை. நான் நல்ல வீடியோஸ் போடுறவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க? பார்க்க எப்படி இருக்காங்க, எப்படி இல்லை அப்படின்றத விட சொல்கிற விஷயம் என்ன சொல்ல வராங்க அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம எனக்கு பின்னாடி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு என்ன ஜூம் பண்ணி காட்டுவா, தெரியுதா? இப்போ தெரியுதா பாருங்க, ஃபுல் கவரேஜ் ஆகுதா? ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக மழை தான் இருக்குது பாருங்க, ஃபுல்லாகவே. சரிங்க, உங்களுக்கு நான் பின்னாடி காமிக்கிறேன். மழை பார்த்தீங்களா எவ்வளோ பக்கத்தில் தெரியுது, நல்லா அழகா. நல்ல வீடியோஸ் போடுறவங்களுக்கு, நல்ல கருத்தை சொல்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை மாரி சப்போர்ட் பண்ணுறவங்களை நம்பி தானே நாங்கள் வீடியோஸ் போடுறோம். நல்ல வீடியோஸ் போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.